சரி, கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். என்னாகும் புஸ்தகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து என்னாகும் புஸ்தகத்தை படிக்க நான் கூட உங்களுக்கு சொல்லுகின்ற காரியங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு உள்ளே இருந்து பேசுகின்ற ஆவியானவர் அவர் சொல்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் என்னை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நான் போதிக்கிறதை விட உங்களுக்கு அதிகமாக அழகாக தெளிவாக போதிக்கக்கூடியவர். அவர் உங்களுக்குள்ளே இருந்து இன்னும் நான் சொல்ல மறந்த விஷயத்தெல்லாம் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராக. இந்த நாளில் நம்ம கூட நம்ம 17, 18 ஆகிய அதிகாரங்களை பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் விட்ட சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு தொடர்கின்றேன். நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆரோன் எப்படி பூமிக்கும் அதாவது செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றாரோ, அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் சிலுவையில் தொங்கினது நிமித்தமாக பைபிளை படிக்கின்றோம். 16:48 செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரிய விதத்தில் செத்தவர்களுக்கும் இடையில் நின்றதுனால இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வாதை நிறுத்தப்பட்டது. யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, இந்த அறிவு யாருக்கு வருகிறதோ அவர்கள் அதனுடைய காரியத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நாட்களில் மொத்த சபையும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இவங்க அந்த முறுமுறுத்ததுனால மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இஸ்ரவேல் சமுதாயமானது சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. லேவியரோடு கூட சேர்ந்த 11 கோத்திரங்களும், லேவியும் ஒரு கோத்திரம்தான், லேவி கோத்திரம் ப்ளஸ் 11 கோத்திரம் 12 கோத்திரமும் ஆரோனுக்கும் மோசேக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்குகிறதை நாம் இந்த 16, இது 13லேருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். பெரிய பிரச்சனை பண்ணுறதெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணாங்க? லேவின் கோத்திரத்தில் ஆரோன் மட்டும்தான் தூபம் காட்டுற வேலையை செய்யணுமா என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கூட கொண்டு வந்தாங்க. நாங்களும் செய்வோம்னு சொல்லி 250 பேருமே தூப கலசத்தை கொண்டு வந்தாங்க. எவ்வளோ அழுத்தம் பாருங்கள் உங்களுக்கு. கொண்டு வந்தாங்க, நடந்த விஷயமே வேறு. அப்போ தேவனுடைய திட்டம் என்னவென்றால், லேவியின் கோத்திரத்தார் மட்டும்தான் இந்த தூபம் காட்டுகின்ற வேலையில் இருப்பது கர்த்தருடைய திட்டம். லேவியில் அது மட்டும் இல்லாமல் லேவியிலே ஆரோன் வீட்டார் மட்டும்தான். லேவியில் இருக்கிற மற்ற கோத்திரத்தார்கள் எல்லாருமே என்னென்னா ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கு கோராகு என்று சொல்லக்கூடியவன் எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மிகப்பெரிய ஒரு கலகத்தை எழுப்புகிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த 17ஆம் அதிகாரம் விசேஷமாக இப்போ ஆரோனின் காரியத்தை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக தேவன் ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறது தான் நம்ம பார்க்கின்றோம். ஆரோன் எப்படி அவனை கர்த்தர் அழைத்தது நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக தான் 17, 18 ஆகிய அதிகாரங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழப்பத்தில் இருக்கும்போது 12 கோத்திரத்தாருக்கும், அதாவது சொல்லப்போனால் லேவியில் ஒரு குரூப் ஆரோன் குரூப், ஆனாலும் 12 கோத்திரத்தாரும் செய்த கலகத்தினால கிட்டத்தட்ட 250 பேர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடியும் 14,700 பேர் பாளையத்திலும் மறிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது ஊருக்குள்ளே, அதாவது சர்ச்சுக்கு முன்னாடி, நம்ம மொழியில் சொல்லப்போனால் சர்ச்சுக்கு முன்னாடி 250 பேர் சாகுறாங்க. ஊருக்குள்ளே 14,700 பேர் சேர்த்து போகிறாங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இருக்கின்ற காரியங்களில் எடுத்து படிப்போம். 17ஆம் அதிகாரம் போய்க்குவோம். 12ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 12, 13 படிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தர் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும், கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். நாங்கள் சாகணுமா, நாங்கள் செத்து தான் சாவது அவசியமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாருமே அழிந்து போகிறோமேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கூக்குரல், ஒரு அழுகையை நம்ம இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
அப்போ இதில் கர்த்தர் செய்த காரியம் என்ன? இவங்க கேட்ட கேள்வி கர்த்தர் செய்த ஒரு காரியம் என்ன சொல்கிறான்னா, கர்த்தராகிய தேவன் ஆரோனை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்பதை காமி 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 17:2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்கள் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்திலும் ஒவ்வொரு கோளாக 12 கோளை வாங்கி அவனவன் கோளில் அவனவன் பேரை எழுதுவாயாக. இப்போ என்ன பண்ணுறாரு? வித்தியாசமான ஒரு காரியத்தை பண்ணுறார். ப்ரூஃப் பண்ண போகிறார். யாருக்கு? இவங்க ஆரோனை எதிர்த்து பேசுனாங்க, ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்க, ஆரோன் மட்டும்தான் இந்த வேலையை பண்ணணுமா என்றெல்லாம் கலகம் பண்ணினாங்க. இப்போ ஆரோனை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டேன் என்பது மட்டுமல்ல, ஆரோனை உயர்த்துகிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்னென்னா 12 கோத்திரத்தாருடைய தலைவருடைய கோல்னா இன்னைக்கு கோல்னால் நமக்கு புரியல. இதை ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் விவசாயம் பண்ணினதுனால அவங்க கோல் இதெல்லாம் வச்சுருக்குது நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். தடி கோல் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கோல் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே தேசத்தை, அதாவது கோத்திர தலைவர்கள் அந்த கோலை கொண்டு வர சொல்கிறார். கோலை கொண்டு வர சொல்கிறது மட்டும் இல்லை, அதை சொல்கிறார், லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாக சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். கவனமாக கேளுங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனால் 12 கோத்திர தலைவர்கள் வராங்க, பிரபுக்கள் வராங்க, அவங்க கோலை எடுத்துகிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கோல்லையும் அவங்க கோத்திர பேரை எழுது. ரூபன்னா ரூபன் கோத்திரம், இந்த இவர் பேர் அப்படின்ற மாதிரி எழுது, எல்லாத்தையும் கொண்டு வா, சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைப்போன்னு சொல்கிறாங்க. இதுக்காக இது இப்படிலாம் பண்ணுறாருன்னா, ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை அவங்களுக்கு விளங்க பண்ணுறதுக்காக தான். அதாவது எந்த ஒரு காரியத்தை யார் செய்ய வேண்டும் என்பதை அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறார். அதாவது எல்லாருமே அது எந்தெந்த காரியத்தை யார் செய்யணும் செஞ்சால் தான் அது அவங்களுக்கு விளங்கும். இப்போ என்னை எடுத்துட்டிங்கன்னா, என்னை கொண்டு போய் வேறு டிபார்ட்மெண்ட்லாம் விட்டிங்கன்னா கொஞ்சம் புரியாது, செய்ய முடியாது. இப்போ என்ன இந்தமாரி இதில் விட்டிங்கன்னா இதில் பூந்து விளாடுவோம், மற்ற விஷயத்தில் பூந்து விளாட முடியாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது இப்போ ஆரோனை விசேஷமாக உள்ள பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்யும்படிக்கு தெரிந்து கொண்டதுனால இது உங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் கலகம் பண்ணுறாங்க. இப்போ ஆரோனின் கோல் என்ன பண்ணுனது என்பது தான் முக்கியமான ஒரு காரியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்ந்து போன கோள்கள். நானும் கொஞ்சம் இந்த செடியெல்லாம் வளர்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிரில்லியன்ட்டு கிடையாது, கொஞ்சமாவது இதை குறித்து தெரியும். ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரியும். அதாவது ஒரு செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிர் ஊட்டுறது பெரிய விஷயமா இருக்கும். அதை காப்பாற்றி அந்த கோலை காப்பாற்றி கொண்டு வரது பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள். சிலது பார்த்து கொஞ்ச நாள் காண பிற்பாடு கீழே அழுகி போயிருக்கும். அடாச்சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணில் வச்சு கிடத்துல இப்படி அழுகி போச்சே, உள்ள உளுத்து போச்செல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருக்கிறவன். இது பார்த்தீங்கன்னா காஞ்சி போன கட்டை, காஞ்சி போன குச்சி, காஞ்சி போன ஒரு காரியம். யோசிச்சு பாருங்கள், இது எப்படிங்க? என்ன இதுதான் கர்த்தர் ப்ரூஃப் பண்ணுற 17:8ஆம் வசனம் படிக்கிறேன். சரி, தொடர்ந்து அதே படிக்கிறேன் பாருங்கள். 5லேருந்து படிக்கிறேன். ஆசிரியப்பு கூட முன்னாடி வைக்க, சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைக்க சொன்னாரா? அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதோ இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோள்களுடனே இருந்தது. அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. இவ்வளவும் 12 கோல் இருக்குது. 12 கோல் மத்தியில் தான் ஆரோனின் கோலும் இருக்குது. ஆனால் இப்போ வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்திருந்தது.
கவனிச்சிங்களா? துளிர்த்தது மட்டும் இல்லை, துளிர் விட்டுச்சான், துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையும். யோசிச்சு பாருங்க, ஒரு செடி வந்து உடனே இந்த மாதிரிலாம் நடக்கிற காரியம் கிடையாது. எந்த ஒரு விவசாயிட்ட போய் அக்ரிகல்ச்சர்கிட்ட போய் இந்த டிபார்ட்மெண்ட்டை போய் விலைக்கு கொடுத்தீங்கன்னா, என்னங்க இதெல்லாம் சாத்தியமான ஒரு காரியங்களா, இதெல்லாம் முடிகிற காரியங்களா, நடக்கிற ஒரு காரியமா, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. வந்து நம்ம சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. சான்ஸுக்கு பழங்கள்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் முடியாது, பூ பூக்கிற அளவுக்குலாம் முடியவே முடியாது. எப்படிப்பா ஒரே நாளில் ஒரே நைட்டில் நடக்கும்? சில நேரத்தில் சில விஷயங்கள் வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல, கர்த்தரால் ஆகும். அவர் என்ன வேணால் அவரால் பண்ண முடியும். எப்படி காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகளெல்லாம் உயிரடையும் படி பண்ணின தேவன். காய்ந்து போன கட்டை இது, காய்ந்து போன கோள் இது, ஒரே நாளில். இன்னும் சொல்ல போனால் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி தான் வச்சாங்க. அதை ஊனி அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுன மாதிரிலாம் ரெக்கார்டு கிடையாது. 12 கோளை கொண்டு சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அது எப்படிங்க? அது ஈரம், அதை ஈரத்தில் தண்ணியில் வச்சா இல்லைங்க, அது வந்து இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பூத்து இது பண்ணும். ஆனால் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைக்கும்போது இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னா, நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சில விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாம் உலர்ந்து போயிருக்கலாம், காஞ்சி போயிருக்கலாம், இனிமேல் வாய்ப்பு இல்லைன்ற லெவலில் இருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பது தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, படிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோள்களை வாங்கி கொண்டார்கள். 12 கோள்கள் எடுத்து வெளியே வராரு, எடுத்து பார்க்குறாங்க. 11 பேர்ட்டையும் கொடுத்துட்டார். 10ஆம் வசனம் படிக்கிறேன். எப்படி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அப்படியே கொடுக்கப்படுது. நேற்று எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் போகுது. வந்து அப்புறம் 10, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். என்ன சொல்றாருன்னா, 11 கொலை கொடுத்துரு, ஆனால் ஆரோனின் கொலை கொடுக்காத சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்சிரு. இதை இவங்க பார்க்கும்போதெல்லாம் நிப்பாட்டிடுவான், சத்தத்தை நிப்பாட்டிடுவான்னு. எவனாவது ஆரோனை மட்டும்தான் இது அவனுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பா, இவனுக்கு மட்டும்தான் அதுவா இதுவான்னு சொல்லி எவனும் இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வைக்க சொல்கிறார். வந்து அப்போ அதோடைய பொருள் என்ன, எதுக்காக இப்படி பண்ணுறாரு கர்த்தர்னா, ஆரோன் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய தகுதி உள்ளவன் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் செய்த ஒரு காரியம். ஆரோனை எல்லாருக்கும் முன்னாடி நான் தெரிந்து கொண்டவன் என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இவர்கள் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்திலே பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் என்பதையும் தேவன் எல்லாருக்கும் முன்பாக காட்ட விரும்புகின்றார். வந்து சொல்கிறார், இது வச்சாதான் முறுமுறுப்பை நிறுத்துவார்கள். முறுமுறுப்பு நிறுத்தப்படும் என்றால் தேவன் வாதையையும் நிறுத்துவார். அன்றைங்க நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில வாதைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணமே இந்த முறுமுறுப்பு தான். நம்ம என்றைக்கு இந்த முறுமுறுப்பை நிப்பாட்டுகின்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எழும்பின பல வாதைகள், வியாதி, தேவையில்லாத பிற்போக்கான காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படும். அப்போ கர்த்தர் என்னென்னலாம் கட்டளையிட்டாரோ அதெல்லாம் அப்படியே மோசே செய்கிறார். அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்குது. தேவன் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே செய்கிறார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், என்ன ஆண்டவரே நீங்கள் பாட்டுக்கா இக்கு தப்பா அடிக்கடி பாருங்கள், இக்கு தப்பா வாயை விட்டுறீரு ஆண்டவரே. ஒரு இடத்துல 11ஆம் அதிகாரத்தில் கூட என்ன ஆண்டவரே நீங்கள் பாட்டுக்க இவனு எல்லாருக்குமே சொல்கிறான், மலைமுழுங்கி மாடசாமிகளாக இருப்பானுங்களே இவனுங்கள்லாம், இவனுங்களுக்கு போய் வந்து 1 மாத கறி தருவேன்றீங்களே, எப்படி தெரியுங்க இதெல்லாம் ஆகிற காரியத்தையே பேசுகிற. அப்போ தான் ஆண்டவர் சொன்ன, என் கை குறுகி இருக்குதோ இல்லையோன்றது நாளைக்கு நீ பார்ப்ப அப்படின்னார். அதனால தான் மோசைக்கு தெரியும், இந்த மாதிரி எக்கு தப்பா ஆண்டவர் சொன்னோம்னா ஆண்டவர்கிட்ட எக்கு தப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேசலை. சொல்கிறார், நீ கொண்டு வைகி துளிர்க்குன்றார். நம்மளாக இருந்தால் கேட்டிருப்பேன், என்ன ஆண்டவரே அன்னைக்கு அப்படி பண்ணிங்க, இது என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்கிற கிறுக்குத்தனமான காரியத்தெல்லாம் பண்ணுறீரேன்ற மாதிரிலாம் நமக்கு கேட்க தோணும். எப்படியா காஞ்ச கூச்ச தான் சொல்கிறாரு, அது புது அவங்க கோல் துளிர்க்குன்றீங்க.
என்ன உங்களுக்கு சயின்ஸ் தெரியும், என்ன உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தெரியும், நடக்கிற ஒரு விஷயமானு சொல்லி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் விட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட கிராஸ் கேள்விலாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் மோசஸ் அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாரு, அதுக்காக செய்ய சொல்கிறார். இப்போ ஒன்றும் அடிக்கடி ஆண்டவர் பேசி போய் திட்டு வாங்குறத காட்டிலும் இப்போ திட்டு வாங்காமல் ஒழுங்காக அவர் சொல்கிறதபடி செஞ்சால் ஓகேன்னு சொல்லி செய்கிறாரு பாருங்க. செய்யும்போது கர்த்தர் ப்ரூஃப் பண்ணுறாரு. இப்போ 18:1 படிப்போம். 18:1 17 தான் சொல்கிறார் இல்லைங்களா. 18:1 போகும்போது, பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரே வார்த்தையில் பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, ஏன் இதை கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறேன் அப்படின் போது, இதுவரை கர்த்தர் யார்கிட்ட போய், பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி மோசையை நோக்கி மோசையை நோக்கி மோசையை நோக்கி தான் எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறான்னு ஸ்பெசிஃபிக்காக ஆரோனை நோக்கி என்று சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆரோனை பார்த்து ஒரு சில காரியத்தெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன, இங்கே பார்ப்பா ஆரோன், இந்த பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை நீ எப்படி செய்யணும், எந்த விதத்தில் செய்யணும், எப்படிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையெல்லாம் இங்கே கர்த்தர் இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆரோனுக்கு சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஆரோனுடைய ஊழியத்தை இப்படி தானே செய்யணும் என்பதில் எப்படி அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை சொல்றது மட்டும், அதுக்கான சில பிரமாணங்கள், சில விதிமுறைகள் எல்லாவற்றையுமே இந்த 18ஆம் அதிகாரத்தில் கொடுக்குறார். நீ பலிகளை எப்படி கொண்டு வரணும், காணிக்கைகளை எப்படி செலுத்த வேண்டும் என்கின்ற பிரமாணங்கள்லாம் கொடுக்குறார். இதில் ஒரு விஷயம் 18:20 படிக்கிறேன், இது இந்த இடத்த விலைக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்ல. 18:20, பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம். பாருங்கள், பலி செலுத்தி காணிக்கை இதெல்லாம் பண்ணுன்னு சொன்ன, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் சில பிரமாணத்தால் சொல்லி கொடுக்குறவர், அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கும் உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரருமாய் இருக்கிறேன். அதை சொன்னவர் இதை கரெக்டாக சொல்லி தெளிவாக சொல்கிறார். நீ உனக்கு ஒரு பங்கையும் நீ சேர்க்கக்கூடாது, பண்ணக்கூடாது, சுதந்திரமும் இதையும் வலியுறுத்தி சொல்கிறார். ஓகே, என்ன முதலாவது பார்த்தோம், ஆரோனின் கோலை துளிர்க்க வச்சதன் மூலமாக ஆரோனை கர்த்தர் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன் என்பதை எல்லாருக்கும் முன்னாடியும் தேவன் காண்பிக்கிறார். அதே நேரத்தில் சில காரியத்தை செய்கிறதையும் செய்யக்கூடாததையும், ஆரோன்ட்ட இருக்கிற சில தவறுகளையும் ஆண்டவர் சரி செய்கிறதையும் இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த நாட்களில் ஆரோனை பற்றி பார்க்கறதுனால நீங்கள் ஆரோன் என்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம், ஆரோன் என்ற பேரை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சும்மா சாதாரண பேர்லாம் கிடையாது, எவ்வளோ விசேஷமான ஒரு பேர் தெரியுங்களா. அப்போ ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறார். 19ஆம் அதிகாரம் போங்க, 18ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனுடைய வேலைகள், பொறுப்பு, இது எல்லாவற்றையும் சொன்னவர். இப்போ 19ஆம் அதிகாரம் போகும்போது இப்போ அங்கிருந்து ஒரு சில காரியம் சொல்கிறார். 11ஆம் வசனம் படிக்கிறேன், 11 படிக்கிறேன். 19:11, செத்து போனவனுடைய பிரேதங்களை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டு இருப்பான். கவனமாக கேளுங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அங்கே எத்தனை பேர் செத்து கிடக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு முன்னாடி எத்தனை பேர், 250 பேர் செத்து கிடக்கிறாங்க. ஊருக்குள்ளே இப்போ எத்தனை பேர் செத்து கிடக்கிறாங்கன்னா 14,700 பேர் கூட்டினா 14,950 பேர். 15,000க்கு ஒரு 50 குறையுது, அவரோட பேர் செத்து கிடக்கிறாங்க. இப்போ இந்த 19:11 படிக்கிற பிரகாரம் செத்துப்போனுடைய பிரதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். இப்போ என்ன நடக்குது, தேசம் ஃபுல்லாக செத்த காரியங்கள் நடக்குது, தீட்டுப்பட்டிருக்கிறாங்க எல்லாருமே. இந்த தீட்டை சுத்திகரிக்கின்ற சில காரியத்தை தான் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாளையத்தை சுத்தம் பண்ண வேண்டும். எவ்வளோ பிணம் கிடக்குது, 15,000க்கு 50 குறைவு, 15,000 பிரேதம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க.
ஒரு சாபத்துக்கு தூக்கி போடுறதுக்கே படாத பாடு படணும். இதில் 15,000க்கு 50 குறைவாக இருக்குதே. இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள். அப்போ கண்டிப்பாகவே எல்லோரும் தொட்டிருப்பாங்க, நடந்துருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு வீட்டில் இப்போ 15,000 பேர் 15,000 பேர் 15,000க்கு 50 பேர் குறைவாக சேர்த்து போயிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாகவே அந்த ஏரியாவில் இல்லை ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒருத்தராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், இல்லை இப்போ அவங்கள எவ்வளோ பேர் தொட்டிருப்பாங்க, தூக்கி போட்டது பல காரியத்தெல்லாம் செய்திருப்பார்கள். இப்போ என்ன நடக்குது? பாளையம் ஃபுல்லாகவே தீட்டாக இருக்குது, ஏரியா ஃபுல்லாகவே தீட்டாக இருக்குது. இப்போ இதை கிளியர் பண்ணணும், சரி செய்ய வேண்டும் தேவனுடைய திட்டம். ஏன்னா தேவனுடைய பிரமாணம் பிரேதத்தை தொட்டவன் அங்கே தான் பாருங்கள். இந்த சில இன்னைக்கு நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, அந்த தீட்டுங்க, தீட்டு வீடுங்க, எல்லாத்துக்கும் தீட்டு, செத்து போனாலும் தீட்டு, இறந்த பிற்பாடு அப்புறம் வெள்ளையெல்லாம் அடித்து இதெல்லாம் நீட் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா அந்த இது இருக்கக்கூடாது, தீட்டை கழிக்கணுன்றது பல காரியத்தெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் சாங்கியம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க வந்து. அப்போ இந்த இடத்துல பாளையத்தை சுத்தம் பண்ணணும். தீட்டுப்படாமல் யாருமே பிரேதங்களை தொட முடியாது. கண்டிப்பாக தொட்டாலே தீட்டு தான் பட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அப்போ அதற்கான ஒரு தீர்வை தான் இங்கே தேவன் ஏற்படுத்துகிறார். பிரேதங்களை தொட்டால் 7 நாள் தீட்டுப்பட்டவனாவான். இப்போ இதை சரி செய்யணும், இந்த தீட்டை கழிக்கணும். இந்த தீட்டை கழிக்கிறது தேவன் செஞ்ச வழி என்ன, செய்த முறை என்ன? இன்றைக்கி ஒரு விதத்தில் பார்க்கும்போது நாமும் ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்டவர்களாக தீட்டு உள்ளவர்களாக தான் இருந்தோம். இன்றைக்கு இந்த தீட்டை எப்படி கழிக்கிற முறை எப்படி? 2ஆம் வசனம் போகும், 19:2ஆம் வசனம். இப்போ கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி 2 பேரையும் பார்த்து பேசுகிறார். சில இடத்துல ஸ்பெசிஃபிக்காக மோசையை பற்றி பேசுவார். ஆனால் 18ஆம் அதிகாரத்தில் ஆரோனை ஸ்பெசிஃபிக்காக பேசி தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். இப்போ 2 பேரையும் கூட்டி வச்சு பேசுகிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்க உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அது சிவப்பு கிடாரி, சிவப்பு கிடாரியை கொண்டு வாங்க அப்படின்றார் வந்து. இன்றைக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம இஸ்ரேல் தேசத்தில் இப்போல்லாம் இது உருவாக ஆரம்பிச்சிருச்சுலாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வர வேண்டாம், அன்றைக்கி என்ன நடந்துச்சு என்பதை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? சிவப்பு கிடாரி. அந்த சிவப்பு கிடாரி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பழுதற்றாததாக இருக்கணும், ஊனமில்லாததாக இருக்கணும், நுகத்தடிக்க உட்படாததாக இருக்கணும். வந்து அதாவது வேலை வாங்காத ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். இதை கொண்டு வர சொல்கிறார் வந்து. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து சிவப்பு கிடாரிக்கு ஒப்பிட்டு பேசப்படுறார். அவர் பழுதற்றவர், ஊனமில்லாதவர், நுகத்தடிக்கு உட்படாதவருமாக இருக்கின்றவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சிவப்பு கிடாரியாக இருக்கிறார்னா, உச்சந்தலிருந்து உள்ளம் கால் வர அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதன் மூலமாக ஃபுல்லாகவே பிளட்டு, ஃபுல்லாகவே சிவப்பாக தான் இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லப்போனால் அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்தீங்களா? பார்க்கலான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டிங்களா? அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்கும். நம்ம ஜீசஸ் ஃபிலிம்னு கூட அவ்வளோ இருக்காது. ஜீசஸ் ஃபிலிம் கூட அவ்வளோ கொஞ்சம் ஒரு அகோரமாக இருக்காது காட்சியெல்லாம். ஆனால் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டில் ரொம்ப உள்ளங்கால் வரையுமே ரொம்ப பிளட்டாகவே இருக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஆரோன்ட்ட இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சிவப்பான இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றது. இப்போ இந்த கிடாரி கொல்லப்பட வேண்டும். கவனிச்சிங்களா? இந்த கிடாரியின் ரத்தத்தினால், கவனமாக கேட்கணும், இந்த கவனமாக கேளுங்க. இப்போ சிவப்பு கிடாரி, இந்த சிவப்பு முதல்ல ஆரோனின் கொலை பற்றி பார்த்தோம், பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிவப்பு கிடாரி, சிவப்பு கிடாரியோட ரத்தம், இந்த ரத்தத்தை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தை சுத்திகரிக்க வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது இந்த கிடாரி படிங்க 3ஆம் வசனம். அதை எலியாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. எங்க பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகணும். எலியாசார் கையில் கொடுங்க, அவன் தான் என்ன பண்ணணும், போய் அதை கொல்லணும்னு சொல்றாரு. அப்பொழுது ஆசாரனுக்கு எலியாசார் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக அவன் சுட்டெரிக்க வேண்டும்.
அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் ஃபுல்லா சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நிலம் எடுத்து கிடாரி அடிக்கப்படும் நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். கவனமாக கேளுங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதில் 19:12 போவோம். 12ஆம் வசனம் படிப்போம். 12ஆம் வசனம். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரியாமல் இருப்பானாயில் சுத்தமாகான். ஓகேங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அவன் சுத்தமாகிறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை உருவாக்குறார். 9ஆம் வசனம் படிக்கிறேன். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரி கொண்டு, இப்போ நம்ம ஊரில் இது பேர் என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் செத்து போய் எரிச்சதுக்கு அஸ்தி. ஓகேங்களா? இப்போ கிடாரியின் சாம்பல் எரிச்சிட்டாங்க, ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. இப்போ அது அஸ்தி அஸ்தி வாரி கொண்டு, இது சாம்பலெல்லாம் வாரி கொண்டு பாளையத்திற்கு புறம்பி சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். பாருங்க, எப்படிலாம் கடவுள் எவ்வளவு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க. இப்போ படிக்கிற 10ஆம் வசனம். கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தூக்கி கொடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாய் இருக்கும். 13. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலின் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். சரி, கவனமாக கேளுங்க. ரொம்ப படிச்சுட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிடாரியின் ரத்தத்தை கொண்டு வந்து எலியாசர் என்ன பண்ணணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் தெரித்து ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தம் பண்ணணும். அப்போ சுத்தம் பண்ணால் தீட்டு போகுது. பாளையம் முழுவதும் இருக்கின்ற தீட்டை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தண்ணி எடுத்து தண்ணியில் இந்த சாம்பலை கொட்டி கரைசி, அந்த கரைசலை என்ன பண்ணணும்னா அந்த ஜலத்தை வந்து எல்லா வீட்லேயும் தெளிக்கணும். எவன் வீட்டிலாம் சாவு விழுந்துருக்குதோ, எவன் வீடெல்லாம் தீட்டுப்பட்டவனாக இருக்கிறனோ அவன் எல்லா மேலேயும் என்னதுங்க? சாணியில் அஸ்தி கலந்த தண்ணீர். புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா? ஆற்றின் ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தை சுத்திகரிப்பதற்கு அதனுடைய சாம்பல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை அந்த பாளையத்தில் இருக்கிற எல்லாரையும் யாரெல்லாம் கிட்டத்தட்ட 15,000க்கு ஒரு 50 குறைவாக இருக்குது சாவு. அத்தனை பேர் வீட்லேயும் அதனால் தீட்டு கழிக்க வேண்டும். சரி, இப்போ புரிஞ்சுக்கங்க. இப்போ 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. எதனால் தீட்டு கழிக்கப்படுகிறது என்றால் சொல்கிறார் இல்லையா, சுத்தமாவான். அப்படி இல்லாத சுத்தமான அது மட்டும் சொல்கிறார் இல்லையா, அது தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கு என்று காத்து வைக்கப்படணும். அது பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது நிமித்தம் பாவம் பரிகரிக்கப்படுகிறதை தேவன் அந்த நாட்களே காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிவப்பு கிடாரின் ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தை கிளீன் பண்ணுறது. அதனுடைய சாம்பல் யாரெல்லாம் அந்த பிரேதத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய தீட்டையும் கழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதை யார் செய்யணும்? எலியாசார் என்று சொல்லக்கூடியவன் செய்ய வேண்டும். எலியாசார் என்று சொல்லக்கூடியவன் யார்? அவன் ஒரு ஆசாரியன். ஆரோன் பிரதான ஆசாரியன். நோட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் இப்போ ஆசாரியனுடைய வேலை என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் நிற்கிற ஒரு வேலை தான் ஆசாரியனுக்கு தேவன் கொடுத்த வேலை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். கர்த்தராகிய இயேசுவையும் தேவன் இந்த பூமியிலே ஆசாரியனாக அனுப்பினார். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இதுவரை பழைய ஏற்பாட்டை பார்த்தோம். இப்போ கம்பேர் பண்ணி இப்போ எங்கே போக போகிறோம்னா நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டுக்கு வர போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மத்தியஸ்தனுடைய பணியை இந்த உலகத்துக்கு செய்வதற்காகவே தேவனால் அனுப்பப்பட்டவர். எப்படி நான் சொல்கிறத நீங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன், நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியவே
புரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே கலகம் செய்கிறார்கள். கலகம் செய்தது நிமித்தமாக தான் ஆரோனை ப்ரூஃப் பண்ண வேண்டியதாச்சு. கலகம் செய்தது நிமித்தமாக தான் வாதை உண்டாக ஆரம்பித்தது. இந்த வாதை நிறுத்துவதற்காக தான் ஆரோன் செத்தவர்களுக்கு உயிரோடு நடுவில் போய் நின்ன நிமித்தம் வாதை நிறுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாதை வரக்கூடாது என்பதற்காகவே என்ன பண்ணினார்னா கர்த்தர் அந்த ஆரோனின் துருத்தோக்கோலை கொண்டு வந்து முறுமுறுப்பு நிப்பாட்ட வச்சார். அது மட்டும் இல்லை, இப்போ தீட்டு எதனால் தீட்டு உண்டானது? தீட்டு உண்டான காரணமே வாதை. வாதை எதனால் வந்துச்சு? கலகம். கலகம், வாதை, மரணம், தீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகம் கூட கலகம் செய்து அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த உலகமும் இருந்து கொண்டிருந்தது ஒரு நாள், ஒரு காலகட்டத்தில். அங்கே பார்க்குறோம் 14,950 பிரேதங்கள் கிடக்கிறது. எல்லாருமே ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினதுனால் மரித்தவர்கள். சேம் அதே மாதிரி தான் அங்கே யார் கலகம் பண்ணாலும் அந்த சந்ததி தான் இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கலகம் செய்கிறார்கள். பாருங்க, யாரெல்லாம் ஆண்டோடு ஒத்து போனாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் என் கர்த்தர் இயேசுவோடு ஒத்து போனாங்க? யாருமே இல்லைங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர்கள் தான். பைபிள் போடப்பட்டது, அவரோ சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவரோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 போயிட்டு வருவோம், இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். ஏசாயா 53:3 ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கன் உரைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து. 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். கவனிங்க, ஆரோனை ஜனங்கள் அசட்டை செய்தார்களா? செய்தார்கள். சேம் இப்ப பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மக்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணப்பட்டவர். எப்படி ஆரோனை இங்கு ஜனங்கள் புறக்கணித்தார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதை பார்க்கிறோம். இந்த புறக்கணிப்பு நிமித்தமாக ஆரோன் எப்படி துக்கம் நிறைந்தவராக இருந்தாரோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். பைபிள் போடப்பட்டிருக்கிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். என்ன பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி, அற்புதமானவர், அதிசயமானவர். சொல்ல போனா நம்ம சொல்லுவோம் அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம்தான். அதாவது யூத ஜனத்திற்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றிய ஒரு அறிவு எல்லாருக்குள்ளே இருந்துச்சு வந்து. ஆனால் அதை குறித்து நான் ஒரு கொஞ்சம் கூட எண்ணல, நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் சொல்ல போனா ராஜாக்களுடைய பட்டியலை கணக்கு போட்டாலே, நான் உங்களுக்கு ஒரு தடவை கிறிஸ்துமஸ் டைமில் சொன்னேன், இவர் ஒரு கிங்கு, இவர் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் தான். ராஜா யோசிக்கல, எண்ணல, நினைக்கல, அதை குறித்து ஒரு எண்ணமே இல்லை. ரெண்டாவது, கன்னிமரியாள்கிட்ட பிறந்திருக்கிறார், இதை குறித்து தீர்க்கன் உரைத்தாரா? உரைத்தார். அதே மாதிரி நடக்குது. இவருடைய பிறப்பே அதிசயமா இருக்குது. எண்ணுனாங்களா? எண்ணல. பிறப்பு அதிசயம். 12 வயசுல பாருங்க, 12 வயசுலயே பெரிய பெரிய ரபிமார்கள், வேத பாரகர்கள், அவங்கள்ட்ட போய் விவாதம் பண்றாரு. அவங்க கேட்குற கேள்விலாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு. அதாவது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு ஞானம் உள்ள இந்த மகன் யார் என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு இயேசு கிறிஸ்துடைய ஞானம், திறமை அந்த அளவுக்கு இருந்தது. அதில் அவ்வளவு அதிசயமானவராக இருந்தார். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இவருடைய பிறப்பு அதிசயம், வளர்ப்பு அதிசயம். 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறார் பாருங்க, பார்மிட்வா எடுக்கிறார். அது கூட மிகப்பெரிய ஒரு அதிசயம். யாருக்குமே நடக்காத ஒரு காரியம் இவருக்கு நடக்குது. என்ன நடக்குது? வானம் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியான புறாவை போல
இறங்கி அவர் மேலே வந்து உட்கார்றதையும், பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லுற சத்தத்தை எல்லாரும் கேட்குறாங்க. யோசிச்சு பார்த்தா நமக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். நமக்கு இன்றைக்கும் நம்ம இதெல்லாம் படிக்கும்போது நம்ம யோசிக்கிறோம், எப்படியெல்லாம் அதிசயம் நடந்திருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த ஜனங்க பைபிள் போடப்பட்டிருக்குது. இவ்வளோ காரியம் நடந்த அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர், நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அங்கு ஆரோன் எந்த அளவுக்கு அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரோ அதை போலவே இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனும் அசட்டை பண்ணு புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், மனுஷரால் எண்ணப்படாமல் போனவர், முகத்தை மறைத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து கூடியே ஒருத்தர் இருந்த பேதுரு எடுத்துக்கங்க. கடைசி நேரத்தில் அவன் கூட பாருங்க மறுதளிக்கிறான், சத்தியம் பண்றான், சபிக்கிறான். அதெல்லாம் படித்து பார்த்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் தெரியுங்களா? அதை படித்து பார்த்தால வந்து அது மட்டும் இல்லை, எப்படி ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்களோ அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட, புதிய ஏற்பாட்டு காலன்றதை விட ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிகிற அந்த பீரியட்ல இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்த ஊரே எழும்பி நின்று கலகம் பண்ணுறாங்க பாருங்க. ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் தான் மேசியா என்பதை பல விதங்களில் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். ஏன் அடிக்கடி சில மிராக்கள் அதிசய அற்புதம்லாம் செஞ்சார் இல்லைங்களா? வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, சில அற்புதங்கள் எல்லாமே கணக்கிட்டு ஒரு சில அற்புதத்தை எடுத்து சொல்கிறாங்க. இந்த அற்புதத்தை மேசியாவால் மட்டும்தான் பண்ணக்கூடிய சில அற்புதத்தெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அங்கே பிரதான் 2 சோல்ஜர்ஸ் வந்துருக்கிறாங்க, ரோம சோல்ஜர்ஸ் வந்துருக்கிறாங்க, ஆசாரியர்களுடைய சோல்ஜர்ஸ் வந்துருக்கிறாங்க. இந்த எப்படி இந்த விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவை வச்சிருக்கிறாங்களோ நம்ம கவர்மெண்ட்டு, அதே போல் இந்த கவர்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் யார் எப்படிப்பட்டவன்றதை விசாரிக்கக்கூடிய ஆட்கள் எல்லா இடத்துலையும் வச்சுக்க ப்ரூஃப்லாம் போகுது எல்லா இடத்துக்குமே. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆரோனை ஏற்றுக்கொள்ளாத ஜனம், ஆரோனுக்கு விரோதமாக கலகம் செய்த ஜனம், இப்போ அதே ஜனம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதே ஜனம்தான், அவங்க சந்ததி தான் எழும்பி பின் நாட்களிலே இயேசுவுக்கு விரோதமாக கலகம் செய்து இயேசுக்கு விரோதமாக போராட்டம் கூட நடத்துகிறார்கள். ஆரோனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. இப்போ இவங்க எல்லாரும் எது நிமித்தமாக மரித்து போனார்கள் என்றால், ஆரோனுக்கு விரோதமாக கலகம் செய்ததுனால எல்லாரும் மரித்து போகிறாங்க. இன்றைக்கு நாம் கூட பாவங்களினாலும் கலகங்களினாலும் மரித்து போய் கிடக்கின்றோம், மரித்தவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் கூட அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். சேம் அதே தான். அவங்க செத்து போகிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோடு இருந்து செத்தவங்களாவே காட்சி அளிக்கிறார்கள். அந்த இடத்துல பாருங்க, நாட்கள் நடக்கின்ற ஒரு காரியம். இந்த இடத்துல ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் செத்தாப்பாரு சொன்னிச்சு, செத்து போச்சு இல்லையா? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அவன் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் சுமருவதாக என்று சொல்லி அங்கே எப்படி வாயை திறந்து சாகிறதற்கான வார்த்தைகளை பேசுகிறோம், அதே போல் இங்கேயும் பேசி சாகிறதற்கான வழிகளை தெரிந்து எடுத்தார்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கலகம் செய்தாங்க. சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும். அங்கே பண்ண மாதிரி தான் இங்கே பண்ண கலகம். எவ்வளோ பெரிய கலகம் தெரியுங்களா? பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், விடுதலை ஆக்கும். யோசிச்சு பாருங்க. அதிசயமான ஒரு பார்த்து கூட இவர் பிரதான ஒரு ஆசாரியன் ஒரு மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாம, இவரை ஏற்றுக்கொள்ளாம, ஒரு மேசியாவை ஏற்றுக்கொள்ளாம, ஒரு அதிசயரை ஏற்றுக்கொள்ளாம திருடனை போய் ஏற்றுக்கொள்றாங்க, பரபாசை ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி இந்த கலகம் செய்த மக்களுக்காக ஒரு சிவப்பு கிடாரி அடிக்கப்பட்டுச்சோ, இந்த இடத்துல கலகம் செய்த மக்களுக்காக இயேசுவே சிவப்பு கிடாரியாக மாறி இந்த ஜனங்களுக்காக மரிக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல,
அந்த ஜனங்கள் தீட்டுப்பட்டால் கூட அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு ஒரு வழியை தேவன் அப்பயே ஏற்படுத்தி கொடுத்தது போல இப்ப இந்த மக்களுக்கு கூட ஒரு வழியை தேவனை ஏற்படுத்துகிறார். ஆமென். இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். இயேசுவுக்கு விரோதமாக கலகம் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக போராடியவர்கள், இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள், இயேசு கிறிஸ்துவை விட்டு தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டவர்கள், இப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த இயேசு யார் என்பதை நிரூபிக்க போறார். அங்கு ஆரோனை நிரூபிப்பதற்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட நிரூபிப்பதற்காக ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தது போல இப்போ நீ இயேசு வேணான்னு இல்லை, புறக்கணிச்சு இல்லை, இப்போ இவர் யாருன்றதை உனக்கு நிரூபிக்க போறன்ற மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கொலை தான் நடக்குது. மிகப்பெரிய ஒரு கொலை பண்ணுறானுங்க, மிகப்பெரிய ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இறக்குறார். இறந்த உடனே அவருடைய சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகின்றது. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வாங்கி, யோசேப்பு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானின் கல்லறை, அந்த கல்லறையில் இயேசு வைக்கிறாங்க, அடக்கம் செய்யப்படுறாரு. அடக்கம் செய்த 3ஆம் நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார். கவனமாக கேளுங்க. எப்படி ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து காய் விட்டு கனி கொடுத்ததோ, அதே போல இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். ஆமென். துளிர்த்து பூ பூத்து பழம் கொடுக்கிற அளவுக்கு உயிர் தெழுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆரோனின் கோலுக்கு என்ன நடந்ததோ சேம் அதே தான் இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கின்றது. பாருங்க, அங்கே காய்ந்த கம்பை போய் வைக்கிறாங்க, ஆகாது போல் இருக்குது. இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காய்ந்த கம்பு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் துளிர்க்கலை. ஒரே ஒரு கோல், ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்தது. என்ன காமிக்கிறதுனா, இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மரித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறவர்கள் யாரும் எழுந்திருக்கல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒருத்தருடைய கோல் மட்டும்தான் துளிர்த்தது என்பதை காண்பிப்பது. என்னது காமிக்கிறார்னா, இந்த உலகத்தில் இவர் தான் நிரூபிக்கப்பட்டவர், இவர் தான் வழி, இவரை தவிர மத்தியஸ்தன் வேலையை செய்ய முடியாது, இவரை போல உங்களுக்காக பரிகாரத்தை செலுத்த முடியாது, இவரை போல உங்களுக்காக வேண்டுதல் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது என்பதை காண்பிப்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஒரு வழியாக வைத்திருக்கிறார். ஆமென். சிலுவை மரத்தில் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் துளிர்ச்சது. அந்த நாட்கள் எத்தனையோ சிலுவை மரத்தில் அன்னைக்கு ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ மக்கள் மரித்தார்கள். சிலுவை மரத்தில் அத்தனை பேருடைய சரீரமும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரே ஒருத்தருடைய சரீரம், சிலுவை மரத்தில் தொங்கின ஒரே ஒருத்தருடைய சரீரம் மட்டும்தான் துளிர்த்தது, பூ பூத்தது, பழம் கொடுத்தது. யாருடைய சரீரம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் மட்டுமே. ஆமென். இப்ப ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட இயேசு இப்ப புறக்கணிக்கவே பட முடியாத ஒரு நிலையிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நிரூபித்தார். இப்ப இது ஜனங்கள் ஆரோனின் கூட பார்க்கும் போதெல்லாம் இப்ப ஆரோனை வேணான்னு நிராகரிக்க முடியாது. அதே போலதான் இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் மூலமாக இப்ப அவரை வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப ஆரோனை வேண்டாம் என்று கலகம் செய்தவர்கள் கூட இப்ப ஆரோனை வேற வழி இல்லாம ஏற்றுக்கொண்டுதாயே ஆகணும், அந்த நிலைமைக்குள்ள இருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தல் மூலமாகவும் அதே காரியம் நடக்குது, வேற வழியே கிடையாது. ஆகுதான் பேதுரு, அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பே கிடையாதுடா, நல்லா புரிஞ்சுங்கடான்னு சொல்லி பெரிய பிரசங்கத்தை பண்றாரு பேதுரு. ஆமென். அது மட்டுமல்ல, இவங்க ஒருவேளை ஆரோனை வேண்டாம் என்று சொன்னால் பாளையத்தில் இருக்கிற எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு வேற வழியே இல்லை. அதுதான் ஆண்டவர் தேவன் இயேசுவை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இயேசு மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு வழியாக இருக்கிறார். வேற வழி இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதை காட்டில் நமக்கு வேற வழியே இல்லை, அவர் தான் வழி. இப்ப நமக்கு என்ன வழின்னா ஒரே ஒரு விஷயம், அவரை ஏற்றுக்கொள்றதை தவிர வேற வழி நமக்கு கிடையாது. ஏனென்றால் முழு உலகத்திற்குமே பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய வேலை என்னவாக இருந்தாலும், எப்படி மோசே அன்றைக்கு கோலை உயர்த்தி காமிச்சு துளிர்விட்ட கோல், துளிர்த்த கோல், பூ பூத்த கோல்,
வாதுமை பழங்களை தந்த கோல் என்று உயர்த்தி காண்பித்தது போல இன்னைக்கு நம்முடைய வேலை என்னன்னா இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பதான் நம்முடைய வேலையாகவும் இருக்கின்றது. இந்த கோல் மட்டும்தான் உன்னை தீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கோல். அப்போ இந்த கோலை மக்களுக்கு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் கோலை உயர்த்தலை பற்றி பேச வேண்டும். அப்போ உயர்த்தப்பட்ட கோலை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தப்பிக்கப்படுறாங்க. உயர்த்தப்பட்ட கோலாகி இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், எழுந்திருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் மரித்து மண்ணாக போகவில்லை, 3ஆம் நாள் உயிர் தெளிந்திருக்கிறார். ஆமென். கலகக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள், ஆனால் பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார். அப்போஸ்தலர் 17 போவோம். அப்போஸ்தலர் 17 ஒரு சில வசனத்தை காண்பித்து நான் முடிக்கின்றேன். 17 திரும்புவோம். 17 அப்போஸ்தலர் 17:31 வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கேட்டுருக்கீங்க? உயிர்த்தெழுந்த மெசேஜ், ஈஸ்டர் மெசேஜ் கேட்டுருக்கிறீங்க. என்னாக நமக்கு போதிக்கின்ற ஈஸ்டர் செய்தி இன்னைக்கு ஐயா இன்னைக்கு இதை கொண்டு போய் ஈஸ்டரில் பேச நல்லா இருக்குமே. பரவாயில்ல, இப்பயும் பேச நல்லா தான் இருக்கும். எப்போதும் உயிர்த்தெழுதலை பற்றி பேசலாம், நம்முடைய அழைப்பு அதுதான். அப்போ பாருங்க, இப்போ இவரை கொண்டு தான் உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இதை எதனால் ப்ரூவ் பண்ணாராம்? அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார், நிரூபிக்கிறார். அங்கே எப்படி ஆரோனை ப்ரூஃப் பண்ணாரோ, இங்கு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினதுனால இவர் தான் நீதியாய் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் என்பதை பற்றி ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறார் கர்த்தராகிய தேவன். அப்போ சாகாமல் இருக்க ஒரு வழி உண்டு, பிழைக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. அது இந்த இவரால் மட்டும்தான் என்பதை முழு உலகத்துக்கும் தேவன் வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். மறுதலித்த பேதுரு, மறுதலித்த அப்போஸ்தலர்கள் பிற காலகட்டத்தில் எழுமின்னு சொல்றாங்க, ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சது யாரு தெரியுமா? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். எப்படி அங்கே மோசையும் ஆரோன் மோசை எழுப்பி பலகாரத்தை பேசி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:10 அங்கேயும் இன்னும் ப்ரூஃப் பண்ணுறாரு பாருங்க நம்ம பேதுரு. அவரால் என்று வேறு ஒருவரால் 10ஆம் வசனம், உங்களால் என்ன சொல்றாரு? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. சொல்ல, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும், அடுத்தது தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற என்று போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துவால் தான் நாம் தீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆமென். 5ஆம் அதிகாரம் போவோம். 5:30-31 படிச்சு காமிக்கிறேன். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த என்ன மென்ஷன் பண்ணி பேசுறாரு. நீ உங்கள் கரெக்டாக பேசுறாரு. உங்களால் தான்யா, நீங்க தான் அப்படி பண்ணீங்க. நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். என்ன சொல்றாருன்னா, ஆரோனுக்கு விரோதமாக கலகம் செய்த மக்கள் மத்தியிலே ஆரோனின் கோலை துளிர்க்க வச்சது போல இப்ப கிறிஸ்துவ துளிர்க்க வச்சதுனால எதுக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக. ஆரோனின் கோல் துளிர்த்தா மட்டும்தான் இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். கிடாரி அடிக்கப்பட்டால் மட்டும்தான், ரத்தம் தெளிக்கப்பட்டால் ஆசரிப்பு கூட சுத்தமாக்கப்படும், பாளையம் சுத்தமாக்கப்படும். அதே போலதான் இங்கே நடந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவ ஏன் உயிரோடு எழுப்பினாராம்? உயிரோடு எழுப்பி ப்ரூஃப் பண்றார். எதுக்காக? மனம் திரும்புதலுக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும். ஆகவே ஆரோன் லேவி கோத்திரத்தில் வந்த பிரதான ஆசாரியன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிஷேதேக்கின் முறைமையில் வந்த பிரதான ஆசாரியன்.
தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். எதற்காக? மக்கள் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. ஆமென். இங்கே பார்க்குற சிவப்பு கிடாரின் மரணம், சாம்பல் மக்களின் தீட்டை எப்படி கழித்ததோ அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் கூட நம்முடைய தீட்டை கழிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ஆகதான் நம்ம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு போனார்? எதற்காக போனார்? எனக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக தான் போனார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இறுதி பாவ நிவாரண பலி என்பதை விசுவாசிக்க வேண்டும். தீட்டுள்ள நிலையிலே ஒருத்தரும் தேவனை நெருங்க முடியாது. இப்போ பிரேயத்தோட்ட எல்லாரும் தீட்டுப்பட்டவர்கள் யாரும் தேவனை நெருங்க முடியாது. அப்போ தேவனை நெருங்க வேண்டும் என்றால் அவள் தீட்டு கழிக்கப்பட வேண்டும். அதற்காக கிடாரி மரித்து அதனுடைய சாம்பல் அவன் மேலே எப்படி தெளிக்கப்பட்டதோ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக, அந்த இரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டதன் மூலமாக நம்முடைய பாவம் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பாவ மன்னிப்பையும் மனந்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ தீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரே வழி கிடாரி வழியே தான் முடியும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனோடு நெருங்க வேண்டும் என்றால் தீட்டு இருக்கக்கூடாது. அந்த தீட்டை கழித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் இரத்தத்தின் மூலமாக. எப்படிப்பட்டவர்? பழுதற்றவர், ஊனமற்றவர், நுகத்தடிக்கு உட்படாதவர், சிவப்பு கிடாரியை போன்று இருந்தவர். ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கிறேன். 10:22. எபிரேயர் 10:22ஆம் வசனம் படிச்சு காமிக்கிறேன். இங்கு எபிரேய ஆக்கியோன் அழகான ஒன்று சொல்றார். 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். எதை பற்றி பேசுறாரு? இப்ப எண்ணாங்க புஸ்தகத்தில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையும் உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். எப்படி சாம்பலை தண்ணியில் கலந்து தெளிச்சதுனால தீட்டு நீங்கனுச்சோ, நம்முடைய ஆவிக்குரிய மனிதனும் தீட்டுப்பட்டிருக்கிறான். நல்ல மனசாட்சி இல்லை, இல்லைங்களா? துர்மனசாட்சியாகவே இருக்குது. நல்ல எண்ணங்கள் இல்லை, சிந்தனைகள் கரப்டாக இருக்குது. பாவ சிந்தனைகள், பாவ நிலைகள், பாவ செயல்கள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட வேண்டும். அப்போதான் தீட்டு நீங்கும், பாவம் வெளியே போகும். வேறு வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அன்றைக்கு கிடாரியின் சாம்பலை கரைச்சி ஊற்றும் போது, தெளிக்கும் போது, அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் தீட்டெல்லாம் கழித்ததோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எழுமன எல்லா பாவம் தீட்டெல்லாம் வெளியே போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் அதற்கு நிவாரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை, கிடாரின் ரத்தம் அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து மட்டும் கிடையாது, மரணத்திலிருந்தே நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. ஆமென். ஆகதான் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தால் மறியாமலும் இருப்பாய் என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்ப எவ்வளோ பெரிய குறை, எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறார் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் போவோம். இந்த வசனம் சொல்லி நான் கடந்து போகின்றேன் இன்றைக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11 படிச்சு காமிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவிதான்ப்பா இப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்குது. அவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. கிறிஸ்துவையே மரித்தோர்ந்து எழுப்பினவர் நமக்குள்ளே இருக்கிறார். இது எப்படி நடந்துச்சு? இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நிவாரணம் எப்படி கிடைச்சது?
தேவன் ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தது மூலமாக மக்களுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணார், வாயை நிறுத்தினார். இல்லைன்னா அவங்க செத்துருப்பாங்க. திரும்ப திரும்ப நிறைய பேசி பேசி பேசியே அவங்க செத்துருப்பாங்க. இப்போ கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி ப்ரூஃப் பண்ணி நிரூபித்து காமிச்சிருக்கிறார். இவரை ஏற்றுக்கொள்ளும் போதன் மூலமாக தான் வாது நிறுத்தப்படும். ரெண்டாவது, இந்த கிடாரியின் சாம்பல் தண்ணீரில் கலக்கப்பட்டு எப்படி தெளிக்கப்பட்ட போது தீட்டு நீங்கினதோ, இயேசு கிறிஸ்து சிவப்பு கிடாரியை போல சர்வலோகத்தின் பாவம் பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஒரு திருவிழா நேரத்தில் நம்ம படிப்போம் இல்லைங்களா? அதாவது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக. என்ன சொல்லியிருக்கணும்? இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்ப்பா? யூதர்களுக்கே உங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த சரீரம், இந்த ரத்தம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து யூத ஜனத்துக்காக மட்டுமல்ல, உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக. நான் சொல்கிறது உங்களுக்காக என்ற இடத்துல நீங்களும் நானும் உள்ளே வந்துட்டோம். ஆமென். பவுல் நீ சொல்லும்போதே நம்மையும் மனதில் வச்சு பேசிட்டாரு. ஆகவேதான் உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம் சொல்லும்போது இது அவர்களுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் பிக்கப்பட்டது. ஆமென். ஆகவேதான் அந்த ரத்தம் நம் மீது தெளிக்கப்படுவதாக, அந்த இரத்தத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்ட நாளிலே நான் சொல்கிறேன், நம்முடைய தீட்டு, பாவம் என்று சொல்லக்கூடிய தீட்டு நம்மை விட்டு அகன்று போனது. ஆமென். சிவப்பு கிடாரியாக எனக்காக இந்த உலகத்தில் வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆரோனின் கோலாக எனக்காக உயிர் திறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் நம்முடைய வாழ்வில் எப்போதுமே கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஒரு நாள் இந்த பூமியில் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். அதுதான் நம் முன்னாடி எப்போது வரக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு டைம் அடிக்கப்படும் போதெல்லாம் அவர் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு இல்லைங்க? ஒவ்வொரு டைமும் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு டைமும் அவர் அடிக்கும் போதெல்லாம் கடைசியில் சிலுவை வச்சு ஆணி அது கையில் வச்சு அடிக்கும்போது ரத்தம் எப்படி வந்து சும்மா ரோமர்லாம் மொரட்டுத்தனமானவங்க அடிச்சு சும்மா வந்து மெதுவாச்சு, ஐயோ வலிக்கும். நம்ம பிள்ளைங்களை ஊசி குத்தும்போது ஏதாவது நைஸாக பேசி ஐஸாக பேசி இது அங்கே பார்ப்பா இங்கே பார்ப்பா அப்பா அப்பக்கம் குத்துற மாதிரி, ஆண்டவரே இயேசுவே கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. அவன்லாம் சாதாரணமான முரடனுங்க. அவனுங்க அடிக்கிற அடி ரத்தம் யோசிச்சு பாருங்க. ஆணில் அடிக்கும்போது ரத்தம் வெளியே வந்தது, பீச்சுக்கிட்டு தெரித்தது. சர்வலோகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகுதான் சிலுவை அண்டை வாருங்கள், ஒவ்வொரு நாளும் சிலுவை அண்டை வாருங்கள். ஆமென். அந்த இடம் மட்டும்தான் இளைப்பாறுதலின் இடம். சிலுவை மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியின் இடம். வேற எந்த இடமும் நமக்கு நிம்மதி இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே சிவப்பு கிடாரியாக வந்தவர், கோலாக உயர்த்தவர் ஒரு நாள் நிச்சயமாக நம்மை அவரோடு கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பூமியில் நாமும் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக மாறுவோம். எழுந்து நிற்போம். வேத புத்தகம் முழுவதுமே எப்படியெல்லாம் கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க. தேவனுடைய விருப்பமே அதுதான். தேவனுடைய என்ன கிறிஸ்துவை எப்படியாவது ஒரு விதத்தில் பார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை இதன் மூலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். நமக்கு வேற வழி இல்லை, வேற வழியில் மீட்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மட்டுமே மீட்பு, சிலுவையின் மூலமாக மட்டுமே மீட்பு, வேற வழி இல்லை. ஆகுதான் சிலுவை அண்டையில் நம்பி வந்த நமக்கு இளைப்பாறுதல் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சிலுவை அண்டையில் மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுதல், நிம்மதி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்ததன் மூலமாக முழு ஜனங்களுக்கும் ஆரோன் யார் என்பதை காண்பித்தீர். அதே போல இன்றைய கிறிஸ்துவை உயர்த்தினதன் மூலமாக, உயிர்த்தெழ வைத்ததன் மூலமாக முழு மக்களுக்கும் அவர் யார் என்பதை காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆரோனுக்கு விரோதமாக கலகம் செய்தவர்கள், புறக்கணித்தவர்கள், அசட்டை செய்தவர்கள். ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்று கூட மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே கர்த்தாவே. அவர்களுக்காகவும் நீர் அன்றே கல்வாரி சிலுவைக்கு சென்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆரோனின் துளிர்த்த கோலே நாங்கள் துதிக்கிறோம். உயிர்த்தவரே, உயிர்த்தெழுந்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழுதற்றவரே, எந்த ஒரு ஊனம் இல்லாதவரே, நுகத்தடிக்கு உட்படாதவரே, எங்கள் சிவப்பு கிடாரியே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ரத்தம் முழுவதும் எங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுக்கப்பட்டவரே, ஓ நன்றி. ஓ, அந்த ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் தெளிக்கப்படுவதாக, மக்கள் மீது தெளிக்கப்படுவதாக. எப்படி அந்த சாம்பலை கரைத்து தெளித்த போது மக்களுடைய தீட்டு நீங்கினதோ, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட எங்கள் மீதும் இருக்கிற எல்லா தீட்டும் நீங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரத்தத்திற்காக நன்றி, ரத்தத்திற்காக நன்றி. ஓ, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்காக நன்றி. மனம் திரும்புவதும் பாவம் மன்னிப்பு மூலமாக உண்டானதே, நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்காகவே நீர் ப்ரூஃப் பண்ணினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய விஷயத்தை நீர் எண்ணாகும் புஸ்தகத்தில் வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாதாரணமாக நினைத்தோம் இந்த விஷயங்கள் எல்லாம், ஆனால் எங்களுக்கு இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக எங்கள் கண்களை எல்லாம் நீர் திறந்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்குள்ளாக வளரட்டும். வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்துவாகி உம்மை பார்க்கட்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே என்று சொன்னீரே அப்பா. என்னாகும் புஸ்தகத்திலிருந்து உண்மை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையே காண்பிக்கிறதை கர்த்தாவே ஆச்சரியப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய பிள்ளைகள் உண்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் இருக்கிற இடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக, ஏந்தி நம்முடைய பிள்ளைகளை காப்பதாக தகப்பனே. தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கிரியை செய்வதன் மூலமாக சாவுக்கு எதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் தீட்டை கழித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேவனோடு ஒன்று சேர வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் தேவனுக்கும் உறவை புதுப்பித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் கேட்ட வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சிறப்பாக அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.